1 கோடி இல்ல 10 கோடி வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தாலும் நீங்க டாக்ஸ் கட்டாம எப்படி தப்பிக்கலாம்ன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டுன்னு சொல்லிட்டு எந்த அசெட் கேட்டகரியும் லாபத்தோட நீங்க வித்தீங்கன்னா அந்த லாபத்தை கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு மேல போடப்படுற டாக்ஸை கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எஸ்ஐபி பல வருஷமா பண்ணிட்டே வரீங்க, அது நல்லா வளர்ந்து லாபம் மட்டுமே 1 கோடி ரூபான்ற அளவுக்கு வந்திருக்கு. இது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸா இருக்கிறதுனால முத 1 லட்சம் ரூபாவை டாக்ஸ் எக்ஸம் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க 99 லட்சத்துக்கு 10% டாக்ஸ் போட்டா 9.9 லட்சம் ரூபாய் டாக்ஸா கட்டுற மாதிரி இருக்கும். செக்ஷன் 54F யூஸ் பண்ணி இந்த மொத்த தொகையும் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா மொத்தமா டாக்ஸ் எக்ஸம்ஷன் நம்மளால வாங்க முடியும். 2 வருஷத்துக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு இந்த கெயின்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்ம எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லை. ஒருவேளை நம்ம வீடு கட்டணும்னு யோசிச்சிருந்தோம்னா 3 வருஷத்துக்குள்ள அது நம்ம பண்ணிருக்கணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் இதை உங்களால கணக்காட்ட முடியும். ஒருவேளை இந்த டைம் லிமிட் குள்ள இதெல்லாம் நம்மளால பண்ண முடியலன்னா நம்மளோட பேங்க்ல கேபிட்டல் கெயின் அக்கவுண்ட் ஸ்கீம்ல இந்த பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இதை அந்த டைம் லிமிட் குள்ள ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கோ யூஸ் பண்ணனா மொத்தமா டாக்ஸ் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும்.